பெரிய கிரிமினலா இருப்பான் போல. பாத்தீங்களா நீ? கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கான் பாத்தீங்களா? பணத்துக்காக சொத்துக்காக இவ்ளோ கேவலமான வேலையை பண்ணுவாங்கன்னு என்னால நம்பவே முடியல. அனி காட்டுங்க. அனி, ஒருவேளை சொத்துக்காக இவனே தியாவை கடத்திருந்தானா? வருவன் தெரியும். ஹலோ ஜெகன். ஜெகன். பேபி, என்னாச்சு பேபி? எது கலவர? என்ன பேபி, என்ன பிரச்சனை? தாராளமா விஷயத்த சொல்லு. நம்மளோட தியாவை யாரோ கடத்தி வச்சுட்டு 5 கோடி ரூபாய் பணம் கேக்குறாங்க. பணத்தை கொடுக்கலனா குழந்தைய கொன்னுடுவேன்னு சொல்றாங்க ஜெகன். ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜெகன், அவங்க குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்களா? பதட்டப்படாத பேபி. இந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்கன்னா பணத்தை கொடுத்தா விட்டுருவாங்க மோனிகா. இதுல வேற எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. போலீஸ் கிட்ட போறத பத்தி யோசிச்சாலே பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சுத்தி ஆளை போட்டு வச்சிருப்பானுங்க. அப்போ பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி குழந்தைய காப்பாத்திரலாம். சரி 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 ஜெகன், நீ எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாயே. நான் ஒரு வேலையா செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்கேன். நான் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி நீ செய். பணத்தை நம்ம செட்டில் பண்ணிடலாம். சேஃப்டி லாக்கர்ல பணம் இருக்குல்ல? இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம குழந்தைய கண்டிப்பா காப்பாத்திடலாம். சரியா? பயப்படாத, நான் இருக்கேன். சரிங்க. அந்த லாரி டிரைவரை கொலை பண்றதுக்கும் ஜெகன் ட்ரை பண்ணியிருக்கான். வெற்றியை பக்காவா இந்த கேஸ்ல சிக்க வச்சு குற்றவாளியாக்க பார்க்கறான். இப்போ சொத்தை அனுபவிக்க தடையா இருக்கிற தியாவையும் கடத்தியிருக்கான். என்னால இதை நம்பவே முடியல துளசி. அந்த அந்த ராஸ்கல்ல நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீட்ல அவனுக்கு என்ன குறை வச்சேன்? நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்தான். அவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ராஸ்கல் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். இவனை போய் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான். மோனிகா ப்ளீஸ், நீங்க போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தியா இப்போ ஜெகன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அதை மறந்துடாதீங்க. அவனால தியாவுக்கு எந்த ஆபத்தும் வரலாம். ஐயோ, இவன் கிட்ட தியா வர மாட்டிக்கிட்டான். தியாக்கு எதுவுமே ஆக கூடாது. என் குடும்பத்திலேயே என் அண்ணன், என் அம்மா யாருமே இல்ல. இப்ப தியா மட்டும் தான் எனக்கு இருக்கா. துளசி, இப்ப அவளை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தியே ஆகணும். ஜெகன் இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா குழந்தைய காப்பாத்திடலாம். அவளை வச்சு வெற்றியும் இந்த கேஸ்ல இருந்து நம்ம காப்பாத்திடலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஜெகனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவனுக்கு உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரியாது. அவன் உங்ககிட்ட நார்மலா தான் பேசுவான். அவன் எங்க இருக்கான்னு கேளுங்களேன். மோனிகா, தியா இன்னும் அவன் ஆளுங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா. தயவு செஞ்சு எதுவும் காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். நீ எங்க போயிட்டு இருக்க? பணம் கொடுக்கறதுக்கு. அதான் நான் போன்ல சொன்னேனே ஜெகன், தியாவை காப்பாத்துறதுக்காகன்னு. சரி, நானும் கூட வரேன். என்ன பாக்குற? வா போலாம். என்ன துளசி மேடம், இதான் நீங்க குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா?
எங்ககிட்டயே குழந்தை இருந்திருந்தா எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருப்பா. என்னைக்கு குழந்தை உங்க கையில வந்தாலோ அன்னில இருந்தே பிரச்சனை தான். எங்க நிம்மதியும் போச்சு, குழந்தையோட சேஃப்டியும் போச்சு. இதுக்கு மேலேயும் குழந்தை உங்ககிட்ட இருக்கிறது நல்லதில்ல. இந்த பிரச்சனைல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு மோனிகா கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடுங்க. அவ குழந்தைய நினைச்சு எவ்வளவு ஏங்குறா தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது. என் குடும்பத்தை அழிச்சிட்டு இவ்வளவு நாள் நீ ஏன் கூடவே இருந்துட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்திருக்க. உண்மையை சொல்றேன்டா, உன்ன மாதிரி இவ்ளோ பெரிய மகா நடிகனை நான் பார்த்ததே கிடையாது. எங்கடா என் குழந்தை? ஆ, என்ன பாக்குற? போதும், உன் ஆட்டோலாம் முடிஞ்சது. ஓஹோ, இதுக்கெல்லாம் இவதான் காரணமா? என்னை பத்தி என் மோனிகா கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கீங்களா? மோனிகா, மச்சானும் அத்தையும் எனக்கு தெய்வம் மாதிரி. இப்ப வரைக்கும் அவங்க 2 பேர் போட்டோவை பார்த்து கும்பிடாம நான் வெளியே போனதே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க மேல எனக்கு பக்தி. என் மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கோவிலே கட்டி வச்சிருக்கேன் மோனிகா. நான் எப்படி அவங்களை கொல்லுவேன்? என்ன பேசுற நீ? மோனிகா, நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவே நீ மட்டும்தான் மோனிகா. நான் எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவேன்? ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத. ஒருவேளை உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா தோ வச்சிருக்கே கண்ணு, அது என் நெத்தி பொட்டுல வச்சு பட்டுன்னு சுட்டுரு, நான் செத்துடுறேன். ஆனா நீ சந்தேகப்பட்டு வாழ்றதுக்கு நான் செத்து போயிடலாம் மோனிகா. ப்ளீஸ் என்னை சுற்று. சார், உங்க பக்தி, உங்க பூஜை எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பாக்குறீங்களா? என்கிட்ட மோதினா நீ என்ன மாதிரி விளைவுகளை சந்திக்கணும்னு தெரியல உனக்கு? என்ன மோனிகா, சேர்ந்து 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். என்னென்னமோ கனவு கண்டு வச்சேன். எல்லாத்தையும் நீ காலி பண்ணிட்டியே. டேய், இன்னைக்கு ஒரு கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அது பத்தாதுடா. இந்த சனி பொண்ணு தனியா போகுதுன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை வேற. பாரு, ஜோடியா இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. மொத்தமா எல்லாரையும் முடிச்சிருங்கடா.